வணக்கம். நான் செல்வராஜ். மார்க்கெட்டில் நிஃப்டியில் நிஃப்டியில் பார்ப்போம். நேற்று என்ன நடந்திருக்குது, எப்படி முடிஞ்சிருக்கு மார்க்கெட்டு, இன்னைக்கு எப்படி நடக்க போகுது, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ரெசிடென்ஸ் ஏரியாவில் ஓப்பன் ஆகிருக்குது. நேற்று இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆனது முதல் நாள் க்ளோஸ் ஆனது மார்க்கெட் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது இந்த 1 ஹவர் ரெக்டாங்கிள் லைனுக்கு மேலே 1 ஹவர் ரெக்டாங்கிள் லைன்னா இப்போ இது என்ன, நேற்று சப்போர்ட்டாக இருந்திருக்கும். மேலே இருக்கிறது இது ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு, இது சப்போர்ட்டாக இருந்திருக்கு நேற்று. சாரி, முந்தின நாள். இது நேற்று காலையில் ஓப்பன் ஆகும்போதே ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ என்ன ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட்டாக மாறிடும். கரெக்டுங்களா? ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக மாறும்போது ப்ரைஸ் எங்கே இருக்குதோ அந்த மூமெண்ட்டுக்கு மேலே வரும்போது ரெசிஸ்டன்ஸாக மாறிடும், அது கீழே சப்போர்ட்டாக மாறிடும். அப்போ இது என்ன பண்ணும், ரெசிஸ்டன்ஸாக க்ரியேட் ஆகிடுச்சு, கீழே சப்போர்ட்டு. இப்போ இந்த சப்போர்ட்டோட அதாவது பையர்ஸ் ஜோன்னு சொல்லலாம், சப்போர்ட்னு சொல்லலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஜோனோட டோ இந்த பாயிண்டாக இருக்குது. ஆல்ரெடி எதுக்காக இது சப்போர்ட்டாக வச்சுக்கிறோம் அப்படின்னா, இங்கே ஏகப்பட்ட இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. இங்கே ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கு, செகண்ட் டைம் அங்கேயே சப்போர்ட் எடுத்திருக்கு, அப்போ தேர்ட் டைம் அங்கே, இங்கேயும் மறுபடியும் சப்போர்ட்டு. இப்போ இங்கே தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. நேற்று மார்க்கெட் முடியும் போது இங்கே சப்போர்ட்லேயே க்ளோஸ் ஆகிருக்கு, பெருசாக மேலே வரல. இதே 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ரெசிடென்ஸ் ஏரியாவோட ஸ்டார்ட் ஆகிருக்குது மார்க்கெட்டு. கரெக்டாக இங்கே தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. அங்கேருந்து அப்படியே கீழ் நோக்கியே வந்திருக்கு மார்க்கெட், ரெசிடென்ஸ்குள்ளேருந்து வந்திருக்கு. முந்தா நாள் இது சப்போர்ட்டாக ஒர்க் ஆனது, நேற்று ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆயிருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் கீழே வர ஆரம்பித்தோன்னே அடுத்தது ஹையவே கட் பண்ணல. இது முந்தா நாள் நடந்தது. அப்போது இந்த ஹையவே கட் பண்ணாமல் மார்க்கெட்டு அப்படியே கீழே 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 வந்திருக்குது. இப்போ இங்கேருந்து கணக்கு போட்டிங்கன்னா நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆகணும்னு என்ன பண்ணியிருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்குது. ஓப்பன் ஆகிட்டு இதே சப்போர்ட்லேருந்து அப்படியே மேலே அகெயின் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, அதாவது 5 மினிட்ஸில் நான் மேலே 1 ஹவரோட ரெசிஸ்டன்ஸ், இது கீழே 1 ஹவரோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு. இந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அப்படியே கீழே நோக்கி வர வந்துடுச்சு. மறுபடியும் லோவை கட் பண்ணிடுச்சு. அகைன் இப்போ என்ன ஆகுது, லோவை கட் பண்ணிட்டு மறுபடியும் மேலே வந்திருக்குது. இந்த ப்ரைஸாக கட் பண்ண முடியல. அப்போ இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ கீழே சப்போர்ட் கூட என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்க, மல்டிபிள் சப்போர்ட் இங்கே எடுத்திருக்கு. மார்க்கெட் இதுக்கு மேலே கீழே போக முடியல. இதே இடத்துல சப்போர்ட்னு எடுத்துட்டு மறுபடியும் மேலே வந்திருக்குது. மேலே எது வரைக்கும் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சு தொடாமல் நிற்குது. இன்னும் செல் ட்ரெண்ட் நேற்று முந்தா நாள் ஸ்டார்ட் ஆன செல் ட்ரெண்டு கண்டினியூவாக அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போது நேற்று பை எடுத்துருந்தா கூட இந்த ப்ரைஸில் எங்கே வேணால் நம்ம பை எடுத்துக்க முடியும். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் டெஃபினட்டாக கொடுத்துருக்குது. அப்போ நம்ம ஒரு செல் ட்ரெண்டில் செல்லை மட்டுமே மூவ் பண்ணால் போதுமானது. முந்தா நாள் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே வந்திருக்குது, சப்போர்ட்டை தொடாமல் க்ளோஸ் ஆகி நிற்குது, சப்போர்ட்டை தொடாமல் க்ளோஸ் ஆகி இங்கே முடிஞ்சிருக்குது. நேற்று இந்த இடத்துலையே ஓப்பன் ஆகி, அதாவது முந்தா நாள் க்ளோஸ் ஆன இடத்துலையே ஓப்பன் ஆகி நேற்று 5 மினிட்ஸோட ரெசிஸ்டன்ஸ், அதாவது 1 ஹவர் ரெசிஸ்டன்ஸ் வேறு, 5 மினிட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வேறு, அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக அங்கேயே இங்கே பாருங்கள், இந்த பிளேஸ்லேயே நேற்று
ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்கு, அங்கேயே வந்து எடுத்துட்டு கீழே வந்து மறுபடியும் லோ உடச்சாச்சு. அப்போ என்ன, செல் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படின்னு தானே அர்த்தம். இப்போ வந்து பை ட்ரெண்டுக்கு மாறிச்சானா இன்னும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேலே வந்து மறுபடியும் வந்து இன்னும் இந்த ஹையை பிரேக் பண்ண ஆரம்பிச்சுனா தான் பை ட்ரெண்டுக்கு மாறுதுன்னு அர்த்தம். இன்னும் பை ட்ரெண்டுக்கு மாறல. அப்போ எது வரைக்கும் செல் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல், ஃபர்ஸ்ட் லெவல் இந்த லெவலை பிரேக் பண்ணும், இந்த லெவலு. செகண்ட் வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணும், தேர்ட் இந்த லெவல், எக்ஸ்ட்ரீம் லெவல், இந்த 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 ரேஞ்சோட எக்ஸ்ட்ரீம் லெவல் வச்சுக்கங்களேன். இப்போ மார்க்கெட் வந்து ஒவ்வொரு ஏரியாவும் மாறி மாறி போகணும். இப்போ இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கணும். இது நேற்று நடந்த நிகழ்வுகள். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா எங்கே நடக்கணும் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம்னா இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த ஒவ்வொரு ரேஞ்சை தாண்ட தாண்ட அடுத்தடுத்த ரேஞ்சுக்கு போகுது. செல் ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிருக்குது. அப்போது ஒரு செல் ட்ரெண்டில் மார்க்கெட் இருக்கும்போது பைக்கு நம்ம போகலாமான்னா கண்டிப்பாக போகக்கூடாது. என்ன ட்ரெண்ட் இருக்குதோ அந்த ட்ரெண்டையும் மட்டும் மூவ் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு என்ன நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து காலையில் வந்து 7:15 மணி ஆச்சு. இப்போ நம்மளுடைய எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி, அதாவது கிஃப்ட் நிஃப்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி. இது ஒரு ஐடியா கிடைக்கும். கிஃப்ட் நிஃப்டி என்னவா இருக்கு இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி வந்து 24 பாயிண்ட்டு நெகட்டிவ்ல ரன் ஆயிட்டு இருக்கு இப்போ காலையில் 7:15 டைமுக்கு. அப்போ 24 பாயிண்ட் நெகட்டிவ்னா இப்போ இருக்கக்கூடிய நிஃப்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 914 நேற்று முடிஞ்சிருக்கு. அப்போ 24 பாயிண்ட் குறைவுனா 880 சம்திங் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது மறுபடியும். அதாவது இப்போ இருக்கிற ரேஞ்ச் இந்த ரேஞ்சில், இது கீழே இல்லை, இங்கே தான் ஓப்பன் ஆகுது அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. அப்போ நம்ம இதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். அப்போ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனால் என்னென்ன நடக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு இதுதான். இது கீழே சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இது 1 ஹவரில் பார்த்தோம்னா அடுத்த சப்போர்ட் ஏரியா ஒன்று மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து இந்த எல்லோ வெர்டிக்கல் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ஜோனோட லோ பாயிண்ட். இதோ மார்க் பண்ணியிருப்பாங்க, ஜோனோட லோ பாயிண்டில் இருக்குது. டப் மார்க்கெட் இது வரைக்கும் கூட வந்து திரும்புறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இன்றைக்கி ஓப்பன் ஆச்சுன்னா சப்போஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இங்கேயே ஓப்பன் ஆகலாம், அல்லது இதுக்கு நியர்பை இங்கே ஓப்பன் ஆகி கூட, இந்த ஓப்பன் ஆகி கூட கீழே வரலாம், அல்லது இங்கே ஓப்பன் ஆகி மேலே வந்துட்டு கீழே வரலாம். கீழே வந்து இந்த லோ உடைக்காம, ஏன்னா லோ ஸ்ட்ராங்காக நிற்குது, இந்த லோ உடைக்காமல் திரும்பினா மறுபடியும் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி போடான்னு நடுது. அடுத்த லைன் இந்த ஏரியா வரைக்கும் வர்றதுக்கு வழி இருக்குது. இப்படி வரலாம், ஒன்று இது இப்படி நடக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகும்போது ஓப்பன் ஆகணும்னா கீழே வந்து ஓப்பன் ஆகிட்டு வந்ததுன்னா இங்கே ஓப்பன் ஆகி திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இந்த ரெண்டு விஷயம் இது நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். இது வந்து கீழ் நோக்கியும் போகலாம். மார்க்கெட் இங்கே தான் முடியும்னு ஏதாச்சும் இருக்கா கணக்கு? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எங்கே வேணாலும் ரன் ஆகலாம். நம்ம அதை வந்து கூட அது கூட போய் பழகிட்டா போதும். இது என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னாவே நம்ம ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இது 1 ஹவரில் நான் வச்சுருக்கேன். 1 ஹவரில் இது விட்டாச்சுன்னா கீழே எந்த சப்போர்ட் இருக்கும் கீழே அப்படின்னு பார்க்கணும். மார்க்கெட் எங்கே ரன் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ விட்டாச்சுன்னா அடுத்தது இந்த ஜோனோட லோவுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட்டாச்சுன்னா அடுத்தது இன்னொரு பெரிய லோ இங்கே இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இது ஒரு சப்போர்ட்டாக கிரியேட் ஆகும். அப்போது ஃபஸ்ட்டு விட்டாச்சுன்னா இப்போ நம்மளுக்கு இந்த சப்போர்ட் ஒன்று இருக்குது, இது தேவையான இப்போ தேவையில்லை, கசகசன்னு நல்லா போட வேண்டியதில்லை. சார்ட்டில் வந்து கிளியராக வச்சு பழகிக்கணும்.
சார்ட்டில் கிளியராக இருந்ததுன்னா தான் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்கறக்கு கிளாரிட்டியே கிடைக்கும். இப்போ கசகசனால வேண்டாம். அப்போ அந்த ரேஞ்சை வந்து பிரேக் படிச்சுன்னா அடுத்த சப்போர்ட் வரைக்கும் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிவேர்ஸ் ஆனதுக்கு பின்னாடி மார்க்கெட்டு இங்கே மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வந்து இங்கே சப்போர்ட் எடுத்து போயிருக்கு. புரிஞ்சுங்களா? அப்போ இந்த இடத்த விட்டாச்சுன்னா இந்த இடம் தான் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஜோனாக இருக்குது. அப்போ இந்த ஜோன் கீழே உடைச்சது எங்கே வரும்? இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் வர முடியும். மறுபடியும் வந்து மார்க்கெட் திரும்பலாம். பட் வந்து மேலே ரெசிஸ்டன்ஸ் இது, சப்போர்ட் இது. அப்படி பார்த்துக்கோங்க. மார்க்கெட் இன்னைக்கு எங்கே ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து இந்த ஜோன் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இந்த ஜோன் கூட அப்போ கூட போனால் போதுமானது, நம்ம ரொம்ப குழப்ப வேண்டாம். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறத வச்சு தான் நம்ம எல்லா முடிவும் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? இதையே கொஞ்சம் பார்க்க பார்க்க நம்ம அதனால வந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதோ எங்கே ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து அடுத்த ஸ்டெப்பு நம்ம எடுத்து வைக்கணும். இதை நம்ம 1 ஹவர் வந்து ஜோனாக வச்சுக்கிறோம். இந்த 1 ஹவர் வச்சுட்டு 5 மினிட்ஸ்லேயே ட்ரேட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ கரெக்டான மெத்தடில் பார்க்கணும். அவ்வளோதான். இப்போ ஒன்றுமில்லை, இந்த இடத்துல இன்னைக்கு நேற்று வந்து இவ்வளவு சப்போர்ட் எடுத்து போயிருக்குது அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. அப்போ இந்த இடத்துல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்குது அப்படின்னு பார்க்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்து தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் வச்சுக்கணும். அப்போ கரெக்டாக வந்து வாங்குறது வந்து ஒரு பை இந்த ஏரியாவில் பை பண்ணலாமா, இது செல் ட்ரெண்டில் இருக்குது பை பண்ணலாமான்னா ஒரு சப்போர்ட்டுக்குள்ளே இருக்குது, இந்த இடத்துல இருந்து திரும்ப இருக்க தான் வாய்ப்பு அதிகம். அப்படிங்கும்போது இந்த இடத்துல தாராளமாக பை பண்ண முடியும். நம்ம இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குன்னு பாருங்க. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் சாதாரணமாக கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. கரெக்டுங்களா? அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கும், இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குது, இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குது, இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குது. இந்த முனை ஆப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் எங்கே இருக்குது? 25,861 இந்த இடம். 25,800 கால் ஆப்ஷன் எடுத்துப்போங்களே. 25,800 கால் ஆப்ஷன். இருபத்தி 5,800 கால் ஆப்ஷன் எங்கே இருக்கு? வச்சு இதுலேயே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். 25,800 கால் ஆப்ஷன் December 23 கான்ட்ராக்ட் எடுத்துட்டோம்னா இப்போ கால் ஆப்ஷன் பண்ணிட்டோம். இப்போ இந்த பாயிண்ட் வச்சுப்போம். இங்கே பாருங்க, செகண்ட் அதாவது ஃபர்ஸ்ட் டச் ஆனாட இது பாருங்க. ஃப்ரண்ட்லேயும் மார்க் ஒரே மாதிரி விழுகுது பாருங்க. நான் கஸ்டர் மாற்றும் போது ஃப்ரண்ட்லேயும் மார்க் வராது. இந்த இடத்துல கணக்கு போட்டிங்கன்னா எத்தனை இருக்குதுன்னு பாருங்க. ஆப்ஷன் 129. இங்கிருந்து மார்க்கெட் இவ்வளவு தூரம் மேலே வந்திருக்குது. அதாவது இங்கிருந்து இவ்வளவு தூரம் மேலே வந்திருக்குது. அப்போ கணக்கு போட்டு பாருங்க. இந்த இடம் தான் பை பாயிண்ட். இந்த இடத்துலயே வச்சுக்கலாம். 129 வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா இங்கிருந்து மார்க்கெட் இந்த இடத்துல வரும்போது பாருங்க, இந்த இடம் இந்த இடத்துல செக் பண்ணி பாருங்க. இது வந்து 5 மினிட்ஸ்க்கு மாற்றிப்போம், அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ம் இந்த இடத்துல வாங்கியிருந்தோம் 129 அந்த ரேஞ்சில் வாங்கியிருப்போம். இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் எது வரைக்கும் போயிருக்குன்னு 145 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 15 பாயிண்ட் கொடுத்துருக்கு. செகண்ட் இந்த பிளேஸில் எங்காச்சும் இங்கேயா ஏதோ ஒரு பக்கம் பை எடுத்திருந்தோம்னா இந்த பிளேஸை கை வச்சு பாருங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 131 க்ளோஸ். அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். அதாவது எதுக்காக இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேஞ்ச் அதாவது இங்கிருந்து வாங்கினோம்னா ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் இந்த ரேஞ்ச் அப்படிங்கும்போது
மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ரேஞ்ச் வருது. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா 141 10 பாயிண்ட் இங்கே கிடச்சிருக்கு. அகைன் இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த இடம் ஆக்சுவலாக இந்த இடம் வருது கரெக்டாக அந்த லோயஸ்ட் டச் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா இங்கே 129 அது அகைன் வருது. இங்கே பண்ணியிருந்தீங்கன்னா எங்கே க்ளோஸ் பண்ணுவீங்க? இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுவீங்க. அப்போது அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணும்போது 145 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 பாயிண்ட் கொடுத்துருக்கு. மார்க்கெட் முடிவு வரைக்கும் மேலே போயிருந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 153 கிட்டத்தட்ட 25 பாயிண்ட்ஸ் பக்கமாக 20 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கையில் கிடச்சிருக்கு. சரிங்களா? அப்போ இந்த இடமெல்லாம் ஒரு கேரண்டியான இடமானா கேரண்டியான இடம் தான். இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம பை பண்ணணும். நம்ம மேலேருந்து கீழே வரும்போது மார்க்கெட் ஒன்லி செல் மெத்தடில் மட்டும்தான் இருக்குது. அதை பார்த்துக்கணும் நம்ம. செல்லில் இருக்கும்போது நம்ம பைக் போகக்கூடாது. ஒரு ஜோனுக்குள்ளே வந்த பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பின்னாடி தான் நம்ம பைக்கே போகணும் கால் ஆப்ஷனுக்கு. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக செல் போயிருக்கலாம், புட் ஆப்ஷன் போயிருக்க முடியும். இந்த இடமே புட் ஆப்ஷன் போயிருக்கலாம். இந்த இடம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் வாங்காமல் செகண்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான் நம்ம ரீடெஸ்ட் பண்ணும்போது செல்லுக்கு போயிருப்போம், புட் ஆப்ஷனுக்கு போயிருப்போம். இப்போ ஒவ்வொரு இடத்துல இது சான்சஸ் நிறைய கொடுத்துட்டே தான் இருக்குது. நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகணும் பார்த்தோம். நான் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கேயாச்சும் ஓப்பன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் வந்து இந்த இடத்து வரைக்கும் வந்துட்டு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது இந்த கீழே ஓப்பன் ஆச்சு இந்த லெவல் வரைக்கும் கூட வந்துட்டு திரும்பலாம். அல்லது இதை உடச்சுனா தான் அடுத்த ரேஞ்சுக்கு போகும். ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது, சப்போர்ட் இங்கே இருக்குது. பார்த்துக்கோங்க. 1 ஹவர்ல இன்னைக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதே தான். நேற்று மீது தான், இன்னைக்கு மீது தான். ஓகே, தேங்க்யூ.